சல்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, சத்தியவேதம் சரித்திர வேதமே என்ற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சென்ற நிகழ்ச்சியில் நம்ம கானானியர்களை பற்றியும் அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய நாகரிகம், அதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இந்த வாரமும் ஒரு சில வேதாகமத்தோடு சம்பந்தப்பட்ட புற இன மக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். நம்மோடு பேசுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கு, அவரை சந்திப்போம். நம்ம அந்நிய மக்களை பற்றி, அதாவது யூதர்கள் அல்லாத மற்ற மக்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். போன தடவை கானானியரை பார்த்தோம். அதனால் ஒரு இது எனக்கு சொல்லலான்னு தோணுச்சு. 2012ஆம் ஆண்டு டெல் மொட்ஸா, அதாவது மொட்ஸா கோயில்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்நிய கோயில் இது அப்போ அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இது 3000 வருஷத்துக்கு முந்தின கோயில் இது. இந்த கோயிலை பற்றி இது ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஆல்டர் பலிபீடம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா விக்கிரகங்கள்லாம் வச்சுருந்துருக்காங்க. இந்த தொழுகைக்குரிய பொருட்கள், அதாவது அவங்க வச்ச மாதிரி எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அது அவங்க பூஜைக்குரிய பொருட்கள் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரிப்பட்ட பொருட்கள்லாம் அதில் நிறையா இருக்குது. இது எங்கே கிடச்சிருக்கு, எங்கே அவங்க தோண்டி அந்த இதை வடிவமைச்சிருக்காங்கன்னா எருசலேம் அவுட்ஸ்கர்ட்ஸ் கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. இஸ்ரேல் மக்கள் தான் எப்போவுமே நான் மாத்திரமே கர்த்தர், நான் உண்டையோட கர்த்தர் நானேன்னு சொன்னால் கூட அவங்க எப்போதுமே விலகி தான் போயிருக்காங்க இல்லையா. கரெக்டு. அதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பாக நம்ம சாலமன் ராஜா 1 ராஜாக்கள் 11:4 சாலமன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் தன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாக இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அங்கே அப்படி வேற அந்நிய தெய்வங்களை வணங்கியிருக்காங்கன்றக்கு ஒரு அத்தாட்சி அந்த டெல் மொட்ஸா. அப்போது எருசலேமுக்கு பக்கத்துலேயே அந்த அந்நிய தெய்வத்தினுடைய ஒரு கோயிலும் நம்ம கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுல இருந்து இஸ்ரவேலர்களுக்கு இப்படிப்பட்ட இடையில அவங்க கடவுளை விட்டு, உண்மையான தெய்வத்தை விட்டு அவங்க தவறான காரியங்களுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நமக்கு வேதாகமத்தில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. நம்ம ஆக்சுவலாக போன இதில் கானானியர்களை பற்றி படித்தோம். கானானியர்கள் பல நேரங்களிலும் இஸ்ரவேலர்களோடு கூடவே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஏன்னா சாலமோன் அவர்களை தேவாலய பணிக்காக அவங்கள பயன்படுத்தினான் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 7 ஜாதிகள் கானானியர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். அது 7 ஜாதிகளில் மிக முக்கியமான ஒரு கூட்டமாக இருந்தவர்கள் ஏத்தியர்கள் அப்படின்னு சொன்னாங்க. உன் தாய் ஏத்தி அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது உன் தந்தை எமோரியன், உன் தாய் ஏத்தி அப்படிம்பார். அந்த ஏத்தி அப்படிங்கிறது ஏத்தியர்களை குறிக்கக்கூடிய ஒரு பதம். 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரைக்கும் இந்த ஏத்தியர்கள் அப்படிங்கிற பெயர் வேதாகமத்துக்கு வெளியே கிடையவே கிடையாது. அதனால் வரலாற்று ஆய்வாளர்கள் ஒரு வேடிக்கையாகத்தான் இந்த பேரை பார்த்தாங்க. இப்படி ஒரு இனமே இருந்ததுக்கான வாய்ப்பு இல்லை. சும்மா கதையை அடித்து விட வேண்டியதான். பைபிள் சும்மா சொல்லுது. பைபிள் ஏதோ போகிற போக்கில் ஒரு பேர் இந்த இனம் இருந்தது, அந்த இனம் இருந்ததுன்னு சொல்கிற மாதிரி ஏத்தியர்கள்னு ஒரு இனம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி ஒரு இனமே இல்லை அப்படிங்கிறது தான் 18ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இருந்த மிக முக்கியமான ஒரு கூற்றாக இருக்கிறது. ஆனால் 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏத்தியர்களை குறித்த விஷயங்கள் தொல்லியல் ஆதாரங்களாக கிடைக்கிது. இங்கே ரொம்ப முக்கியம், தொல்லியலில் தான் கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி எந்த வேதாகமத்துக்கும் வெளியே இருக்கக்கூடிய புத்தகங்களில் இந்த ஏத்தியர்கள் அப்படிங்கிற இனத்தை குறித்த பெயர்கள் வரலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ வேதாகமத்தில் எங்கெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏத்தியர்களை குறித்து பார்க்கும்போது ஆபிரகாமுடைய காலத்தில் ஆதியாகமம் 23வது அதிகாரத்தில் ஏத்தியனான எபிரோன் இடத்திலிருந்து தான் ஆபிரகாம் என்ன செய்கிறார், இந்த மக்பேலா அப்படிங்கிற குகையை அவர் வாங்குறார். அந்த மக்பேலா இடத்தை வாங்கி அந்த குகையில் சாராளை அடக்கம் பண்ணினார் அப்படின்னு நம்ம வேதாகமத்தில் படிக்க முடியுது. அப்போ ஏத்தியனாகிய எபிரோனுடைய அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்ரோனுங்கிற அந்த பட்டணமே ஒரு ஏத்தியனாகிய எப்ரோன் அப்படிங்கிற பெயர்லேருந்து தான் அந்த எப்ரோனுங்கிற பெயர் வருகிறது அப்படிங்கிறத நாம் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. அதுக்கப்புறம் ஆதியாகம புஸ்தகம் 26:34 நம்ம படிக்கும்போது அங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசா என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏத்தியர்களிலிருந்து திருமணம் செய்கிறார், ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் அப்படின்னு வேதாகமம் சொல்லுகிறது. அப்போ ஏத்தியர்கள் அப்படிங்கிற இந்த கானானிய இனத்தில் ஏற்கனவே ஆபிரகாமுடைய மகனாகிய ஏசா பெண் கொண்டு விட்டார், ஏற்கனவே பெண் எடுத்து விட்டார் அப்படிங்கிற செய்தியை வேதாகமத்தில் அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காலுக்கும் மனோவா இருந்தார்கள் வேற போட்டு. அதனால தான் யாக்கோபை ரெபேக்கால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு, அதாவது மெசபதோமியாவுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க இங்கிருந்து.
அந்த பழைய நகரத்துக்கு வந்து இங்கிருந்து தன்னுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த பட்டணத்துக்கு நீ போய் அங்கே இருக்கிற பெண்ணை இது பண்ணிட்டு வா, இங்கே பெண் கொள்ளாதே அப்படின்றது. அதே தான் ஆபிரகாமும் செய்கிறார். இந்த கானானியர்களுக்குள்ளே பெண் கொள்ளாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அவங்க பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கானானியர்கள் வந்து பல தெய்வ கோட்பாடுகளை வைத்திருந்தாங்க. அது மட்டுமல்ல, பல பாலியல் ரீதியான பழக்க வழக்கங்களை கடவுள் நம்பிக்கையோடு இணைத்து வைத்திருந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு நம்ம இருக்கிற மக்கள் வந்து பெட்டர் அப்படிங்கிறதுனால தான் அங்கே அனுப்பிச்சாரே ஒழிய நம்ம ஜாதியில் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆபிரகாம் அனுப்பலை. ஏன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த இன மக்கள் வந்து கலாச்சாரம் இதிலெல்லாம் நல்லா இருந்தாலுமே அவருடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, பழக்க வழக்கம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் நம்ம ஊரில் போய் நம்ம ஊரில் இருக்கிற பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்களே ஒழிய அவங்க வந்து நம்ம ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக ஆபிரகாம் வந்து என்ன செய்யலை, இளையசரை ஊருக்கு அனுப்பிச்சி விடலை. அப்படி இருந்தால் ஊர் அட்ரஸை கொடுத்தா அனுப்பிச்சுட்ருக்கணும். அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலை. அந்த ஊரில் போய் இவர் பேரை கேளு, அவர் பேரை கேட்டு அவர் வீட்டில் போய் பொண்ணு வாங்கிட்டு வா அப்படின்னு அவர் சொல்லலை. நீ எங்கள் ஊருக்கு போய் அங்கேருந்து பெண் கொண்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். அதுக்கு பிறகு ரெபேக்கால் யாக்கோபை அனுப்பும்போது தன்னுடைய குடும்பத்தார் இடத்துல அனுப்புறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, இந்த ஏத்தியரை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அடுத்தபடியாக ஏத்தியர்களை பற்றி நம்ம படிக்கும்போது யாத்ராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலும் உபாகமம் 7:1 பார்த்தீங்கன்னா பட்டியல், அதாவது நீங்கள் வாக்களிக்கப்பட்ட பூமியிலிருந்து நீங்கள் துரத்தி விட வேண்டிய இனங்கள் அப்படிங்கிறதுல ஏத்தியர்களையும் ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் சரியான வகையில் அவங்க நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது பின்னாடி நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தபடி பார்த்திங்கன்னா யோசுவாவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் வனாந்திரமும் லீபனனும் தொடங்கி ஐபிராத் நதியின் பெரிய நதி மட்டுமல்ல ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையாகிய பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்களுக்கு எல்லையாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்ன அந்த வசனத்தை நம்ம பார்க்க முடியுது. எங்கே ஏத்தியருடைய தேசம் வந்து எங்கிருந்து எங்கே வருது அப்படிங்கிறது குறித்து வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நியாயாதிபதிகள் 1:26 அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்துக்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான், அதற்கு இந்நாள் வரைக்கும் அதுதான் பெயர் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ ஏத்தியர்களுக்குன்னு ஒரு நாடு இருந்தது அப்படிங்கிறத வேதாகமும் சொல்லுகிறது. அதே மாதிரி 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 29 எகிப்திலிருந்து வந்து ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளிக்காசும் ஒவ்வொரு குதிரையின் விலை 150 வெள்ளிக்காசுமாக இருந்தது. இந்த பிரகாரம் ஏத்தியரின் ராஜாக்கள் எல்லாரும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. அப்போ பார்த்திங்கன்னா இங்கே தெளிவாக சொல்லப்படுது ஏத்தியர்களுடைய ராஜாக்கள் அப்படின்னா நிறைய ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. அதே தான் 11:1 ராஜாவாகிய சாலமோன் பார்வோன் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியானால் அநேகம் பெண்கள் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். இவனும் என்ன செய்யிருக்கா, சாலமோனும் ஏத்திய பெண்களை அவன் தன்னுடைய மனைவிகள் லிஸ்ட்டில் ஏத்தியர்களுடைய பெண்களையும் வைத்திருந்திருக்கிறார். ஏசாவுக்கு அடுத்து இப்போ இவரும் அதே மாதிரி செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு நபரை குறித்து நம்ம வேதாகமத்தில் வாசிக்க முடியும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப முக்கியமானது ஏத்தியனாகிய உரியா அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். சாலமோனுடைய தாய் பத்சேபாளுடைய முந்தைய கணவர் ஏத்தியனாகிய உரியாவினுடைய அந்த மனிதன் உரியா வந்து தாவீதினுடைய படைகளிலே வந்து விசுவாசமான ஊழியக்காரனாக இருந்திருக்கிறான். அப்போ இது ரொம்ப நமக்கு வந்து ஒரு ஏத்தியர்களை குறித்த ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த பாசிட்டிவான விஷயம், உரியா வந்து ரொம்ப பயபக்தி உள்ள ஒரு மனிதனாக தாவீதினுடைய படைகளில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாச வீரனாக, இன்னும் சொல்லப்போனால் பத்சேபாளுடைய முன்னாள் கணவனாக இருந்திருக்கிறார். வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறுகள்லையும் வந்து உரியாவின் மனைவியாக இருந்த இடத்தில் சாலமோனை பெற்றாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது நம்ம பார்க்க முடியும். அப்போ உரியா ஏத்தியனாக இருந்தான் அப்படிங்கிறதும் ஏத்திய வம்சவழியை சேர்ந்தவன் அவன் வந்து எபிரேயன் அல்ல அப்படிங்கிறதையும் வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஏத்தியர்கள் எல்லா காலங்களிலும் வந்து எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இஸ்ரவேலர்களோடு பல இடங்களிலே இணக்கமாக இணைந்திருந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒரு கானானிய இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத
வேதாகம வசனங்கள்லேருந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய வசனங்கள் நம்ம வேதாகமத்தில் இருக்கிறது. 2 ராஜாக்கள் 7:6 ஆண்டவர் சிரியாவின் இராணுவத்திற்கு ரதங்களையும் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலை கேட்கப்படுவதனால் அவர்கள் ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பேசி நம்மிடத்திலே அழைத்து கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க பயந்தாங்க அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் பார்க்குறோம். அப்போ இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏத்தியர்களை பற்றி வேதாகமும் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இவ்வளவு பெரிய இனத்தினுடைய மக்கள் இவங்க அப்படின்னு. ஆனால் 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவர்களுக்கான எந்த வரலாறும் கிடையாதுனால பொதுவான அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏத்தியர்கள் அப்படிங்கிற ஒரு இனமே கிடையாது, சும்மா பைபிளில் ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னது இன்றைக்கு அதெல்லாம் உடைந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2013ஆவது ஆண்டு ஆகஸ்ட் 19 ஒரு மிகப்பெரிய தொல்லியல் இது வந்து வெளியிடப்படுது. அது இந்த ஏத்தியர்களை குறித்து கேலி செய்த எல்லாருக்கும் பதிலாக இருக்கிறது. ஏன்னா ஹட்டூசா அப்படிங்கிற அந்த ஏத்தியர்களுடைய தலைநகராக இருந்திருக்கிறது என்பதை 1833 கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கண்டுபிடிச்சு அந்த ஹட்டூசாவிலிருந்து ஏறக்குறைய 30,000 களிமண் மாத்திரைகளை கண்டுபிடிக்கிறாங்க. டேப்லெட்ஸ், களிமண் டேப்லெட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதில் இந்த ஏத்தியர்களை பற்றிய ஏராளமான குறிப்புகள், அவருடைய மொழி குறிப்புகள், அவருடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய கலாச்சாரங்கள், இப்படி பல விஷயங்களை அந்த 30,000 களிமண் டேப்லெட்ஸ் மூலமாக அறிந்து கொள்ள முடிஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் பாருங்கள், இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் ஏத்தியர்கள் என்ற இனத்தை குறித்து வேதாகமம் சொன்னதே வந்து ஒரு கவனத்துக்குரியதாக மாறுது. அப்போ ஒரு இனம் இருந்திருக்கிறது, அப்போ ஏத்தியர்கள்னு பைபிள் சொல்லக்கூடிய நபர்கள் வந்து உண்மைதான் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. இப்போ அதெல்லாம் இன்றைக்கி வந்து எல்லாம் சேமித்து இம்பீரியல் காப்பகம் அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்கி ஆராய்ச்சியாளர்கள் அதை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கட்டடத்தை வந்து பாதுகாத்து இப்போ ஒரு கட்டடமும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது ஏத்தியர்களுடைய கட்டிடத்துக்கு ஒரு எச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தை கண்டுபிடிச்சி அதை வந்து இம்பீரியல் காப்பகம்னு பெயர் வைத்து இன்றைக்கி அதை பாதுகாத்து அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த நிர்வாக ஆவணங்கள் பல அதில் வந்து இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஏத்தியர்களுடைய நிர்வாக ஆவணங்கள் அதில் இருந்திருக்கு. அவர்களுடைய முக்கியமான பொருளாதார கணக்கு வழக்குகள் அதில் இருந்திருக்கு. இதையெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஆவணப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதில் வந்து இந்த ஆவணத்தை உறுதிப்படுத்துறதுக்கான உத்தியோகபூர்வமான களிமண் சீல்கள் அதில் இருந்திருக்கு. இப்போ எப்படி நம்ம இஸ்ரவேலர்களுடைய சீல்களை பற்றி பார்த்த மாதிரி இந்த 30,000 டேப்லெட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஆவணங்களை உறுதிப்படுத்துறதுக்கு களிமண் சீல்களையும் வந்து ஏத்தியர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா ஏத்தியர்களில் ராஜாக்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ வேதாகம வசனத்துக்கு எவ்வளவு ஒரு ஆதாரபூர்வமான விஷயம் வந்து இங்கே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். அது மட்டும் இல்லை, இது வந்து இது களிமண் கட்டினால் அதாவது அவங்க வந்து இதை வந்து களிமண்ணில் உருவாக்கி அதை வந்து பொதிஞ்சிருக்கிறாங்க. சில இதில் தீயில வந்து இது பண்ணி சுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. கிமு 13ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியிலிருந்து, அதாவது கிட்டத்தட்ட நியாயாதிபதிகளுடைய காலத்திலிருந்து இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நியாயாதிபதிகளில் நம்ம படித்தோம் இல்லைங்களா ஏத்தியர்களை குறித்து, அதை குறித்து இந்த ஹட்டூசிலி அப்படிங்கிற ஒரு மன்னன் ஏத்திய மன்னனாக இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த தலைநகரம் ஹட்டூசா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறது இந்த ஏத்தியர்களை குறித்து மிகப்பெரிய விஷயங்களை இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. பல விஷயங்கள் அந்த ஹட்டூசாவை பற்றியும் அந்த ஏத்தியர்களுடைய ராஜாவை பற்றியும் அந்த அவனுடைய ராணியை பற்றியும் பல விஷயங்கள் இதில் வந்து நிறைய காரியங்களை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பண்டைய சமூகாவினுடைய முத்திரை பதிவுகள், இந்த ஏத்தியர்களுடைய அரச பரம்பரையில் சமூகா அப்படிங்கிற பரம்பரை இருந்திருக்கு. இப்போ எப்படி நம்ம ஒவ்வொரு மௌரியர்கள் காலம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம சோழர்களுடைய காலம், பாண்டியர்களுடைய காலம்னு நம்ம இங்கே சொல்கிறோம், பல்லவர்களுடைய ஆட்சி காலம், சாளுக்கிய மன்னர்களுடைய ஆட்சி காலம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அரசவையில் ஒரு 4-5 அரசர்கள் வருவாங்க, அதுக்கு பிறகு வேறு ஆட்கள் வருவாங்க. இப்படி மாறுறதான் வந்து சோழர்கள் ஆட்சி காலம்னா ஒரு 10 அரசர் சோழ மன்னரில் இருப்பாங்க. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன், இப்படி 4 சோழன் 5 சோழன் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோழ மன்னர்களை வேறு யாராவது படையெடுத்து இவங்க விழுந்ததுக்கப்புறம் விஜய நகர மன்னர்கள் வந்தார்கள். நம்ம தமிழில் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் பல்லவர்கள் ஆட்சி காலம்னு சொல்கிறோம். மகேந்திரவர்ம பல்லவன், இந்த மாதிரி நிறைய பல்லவர்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு காலகட்டங்களையும் பார்க்கலாம். 8ஆம் நூற்றாண்டு பல்லவர்கள் ஆட்சி காலம், சாளுக்கியர்கள் ஆட்சி காலம், இப்படி ஒவ்வொரு அரச பரம்பரைகளும் ஆட்சி பண்ணுறது. இதே தான் வந்து இஸ்ரவேல் தேசத்துலேயும். இஸ்ரவேல்லையும் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து எரோபயாமுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் 2ஆக பிரிக்கப்பட்ட போது
தாவீதனுடைய சந்ததி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கத்தில் தாவீதனுடைய அந்த அரசாட்சி வந்துக்கிட்டே இருக்குது. தாவீது, சாலமோன், ரெகபயாமுக்கு பிறகு அவனுடைய பிள்ளை அப்படின்னு எசேக்கியா, உசியா, யோராம் இப்படின்னு தாவீதனுடைய வம்சவழிகள் எல்லாமே தொடர்ச்சியாக ஆட்சி பண்ணுறாங்க தெற்கு ராஜ்யத்தை. ஆனால் வடக்கு ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் வேற டைனஸ்டி வந்துக்கிட்டே இருக்குது. முதல் டைனஸ்டி பார்க்கும்போது யெரொபெயாமுடைய டைனஸ்டி, அதுக்கப்புறம் யெகூவுடைய டைனஸ்டி வருது, அதுக்கப்புறம் ஆகாபினுடைய டைனஸ்டி. ஆகாபுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா யெகூவுடைய டைனஸ்டி பார்க்குறோம். இப்போ ஆகாபு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஒம்ரியிலேருந்து ஆரம்பிக்குது. ஒம்ரி தான் அப்பா, ஒம்ரிக்கு பிறகு ஆகாபுக்கு பிறகு யோராமு, இப்படி அவர்களுடைய அரசாட்சி நடைபெறுகிறது. ஒரு 4 தலைமுறை வந்து அவங்களுடைய அரசாட்சி. சமரியாவை வந்து தலைநகராக்கி சமரியா அந்த நகரத்தை கட்டி அதில் வந்து ஒரு டைனஸ்டி உண்டு பண்ண தான் ஒம்ரியினுடைய மிக முக்கியமான பணியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படி ஒவ்வொரு டைனஸ்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆட்சியாளர்களுடைய தொடர்ச்சியாக வந்த அரச பரம்பரை அப்படிங்க. அந்த மாதிரி ஏத்தியர்களுடைய வம்சாவளி அப்படிங்கிறதுல இந்த சமூகா அப்படிங்கிற பரம்பரை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான அரச பரம்பரையாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதில் ரொம்ப முக்கியமாக நாம் இதில் பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஏத்தியர்கள் வந்து முழுக்க கானானியர்கள் இல்லை. இந்த ஏத்தியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 100% கானானிய மொழியோடு இணைந்தவர்களா அப்படின்னு பார்த்தா கலப்பினமான மக்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இவங்களுடைய அந்த மொழி வந்து எப்படி இருக்குன்னா, கானானிய மொழியிலிருந்து இவங்களுடைய ஹீப்ரு மொழியிலிருந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு மொழி இவங்களுக்கு ஏத்தியர்களுக்கு இருந்திருக்கு. இவங்களை வந்து இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட மொழி இந்த இந்தோ யூரோப்பியன், நம்ம எப்படி இங்கே இருக்கிற சமஸ்கிருதம் இந்தோ யூரோப்பியன் மொழி குடும்பம்னு சொல்கிறோமோ அது மாதிரி அங்கே இருந்த ஏத்தியர்களுடைய மொழி வந்து இந்தோ யூரோப்பியன் மொழியாக இருந்திருக்கு. இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இருக்கிற திராவிட மொழி குடும்பங்களில் இணைஞ்சதாக தான் இன்றைக்கி சமஸ்கிருதத்தை நம்ம பார்க்குறோம். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, இந்திய மொழிகளில் ரொம்ப பழமையானது தமிழும் சமஸ்கிருதமும் சொல்லுவாங்க. ஆனால் இந்திய மொழிகளில் இங்கே பூர்வீகமாக கொண்ட மொழி அப்படின்னு சொன்னால் அது வந்து தமிழ் மட்டும்தான். தமிழும் அதனோடு இணைந்த கிளை மொழிகள் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய மொழிகள். ஆனால் சமஸ்கிருதம் அப்படிங்கிறது வேற்று மூலக்கூறுகளை கொண்ட ஒரு மொழியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே வாதமே. அது இந்தோ ஐரோப்பிய மொழி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த கானானிய மொழி குடும்பம் அல்லது செமிட்டிக் லாங்குவேஜஸ் ஃபேமிலி அப்படிங்கிறதுல எபிரேயும் உள்ளடங்குது. ஆனால் இந்த எபிரேயத்துக்கு நேர் எதிரான வித்தியாசமான ஒரு மொழி குடும்பம் தான் இந்த ஏத்தியர்களுடைய மொழி குடும்பம். இது இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் மிக முக்கியமாக இந்த ஏத்தியர்களுடைய விஷயத்தை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறாங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட இந்த ஏத்தியர்களை குறித்து பைபிளுடைய குறிப்பு அப்படிங்கிறது ரொம்ப காலமாகவே மர்மமாகவே இருந்திருக்கிறது. இந்த ஏத்தியர்கள்னா யார், இவர்கள் உண்மையான ஆட்களா, இவர்கள் இல்லையா, இந்த மாதிரி ஒரு இனமே இல்லையா, இது பொய்யா அப்படிங்கிற மாதிரி இருந்தபோது இன்றைக்கு கிடைத்திருக்கிற வரலாற்று பதிவுகள் ஏத்தியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இனத்தை குறித்த முழுமையான வரலாற்று பதிவு வேதாகமத்தோடு ஒத்துப்போகிறது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. எவ்வளோ ஒரு அற்புதமான செய்தி பாருங்கள். ஏத்திய இனம் அப்படிங்கிற ஒரு இனமே இல்லை. அப்படி 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒருவேளை 1830களில் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து என்ன இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஹட்டுசாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 30,000 டேப்லெட்ஸ் வந்து வேதாகம் சொல்லியிருக்கக்கூடிய ஏத்திய இனத்தை குறித்த ஒரு மிகப்பெரிய பார்வையை, ஒரு விரிந்த பார்வையை இன்றைக்கி உலக மக்களுக்கு கொடுத்துருக்கு. இல்லாட்டி ஏதோ சின்ன குழுவாக இருந்திருக்கும், அந்த குழுவை பற்றி பைபிள் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப பெருசாக பேசிச்சு, இவ்வளோ பெருசாக சொல்லிட்டு போயிருச்சு. அரசர்கள், ஏத்திய அரசர்களை பற்றி பைபிள் சொல்லுது. சாலமோன் ஏத்திய ராஜா குமாரத்திகள் மேலே அவனுடைய மனைவிகளை வைத்திருந்தான்னு வேதாகம் சொல்லுது. அப்போ அவங்களுடைய இருப்பை எவ்வளோ தூரம் வேதாகமம் பதிவு செய்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ வேதாகம் ஏதோ போகிற போக்கில் சும்மா சொல்லிட்டு போகல. நாம் என்னமோ எதுக்குடா இதெல்லாம் சொல்லி வச்சுருக்குது பைபிள் அப்படின்னு நம்ம நினைப்போம். சாலமோனுடைய யாரெல்லாம் மனைவி வச்சுருக்கான்னு பேரெல்லாம் வேணுமா அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் இன்றைக்கு அவைகளெல்லாம் ஒரு வரலாற்று பதிவுகள். யாரெல்லாம் எந்தெந்த இனத்தோடு இணைந்திருக்க, உரியாவின் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஏத்தியனாகிய உரியான்னு சொல்லணும். அப்போ அவன் இஸ்ரவேலன் அல்ல, ஆனால் ஏத்தியன், ஆனால் இஸ்ரவேலனாக மாறி இருக்கிறான், இஸ்ரவேலுடைய இனத்தோடு கலந்துருக்கிறான். அப்போ இஸ்ரவேலுடைய படையில் அந்த ஏத்தியர்களும், அதாவது எதிர் இதாக இருந்தாலும் கூட
ரொம்ப அவங்க விசுவாசமான ஒரு ஆள் இல்லை, அவங்க ஏத்தியர்கள் இஸ்ரவேலர்களாக மாறிடுறாங்க. அவங்க வந்து இஸ்ரவேலுடைய இனக்குழுவாக மாறாட்டியும் கூட இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்கு ஒத்து வந்துடுறாங்க. கடவுள் நம்பிக்கையில் இஸ்ரவேலினுடைய அந்த பழக்க வழக்கங்கள்லாம் அவங்க தங்களை இணைச்சிக்கிறாங்க. அப்போ அதனால தான் உங்களுக்கு வந்து ஏத்திய இப்போ பட்சேபாலை வந்து நம்ம சாதாரணமாக பார்க்க முடியாது. பட்சேபாலுடைய வரலாறு எடுத்து பார்க்கும்போது பட்சேபால் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்தில் வந்தவங்க. அவங்க வந்து சொல்லப்போனால் தாவீதனுடைய மிக முக்கியமான ஒரு நெருங்கிய நபருடைய பெண் தான், மகள் தான் வந்து பத்சேபால். அது நம்ம ஒரு வரலாற்று குறிப்போடு பார்க்க முடியும். பத்சேபால் ஒரு சாதாரண நபர் அல்ல. அப்போ பத்சேபாலை திருமணம் செய்யணும்னா இவர் வந்து அது அந்த காலத்தில் வந்து யூத மக்களுடைய அந்த பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இணைந்தால் தான் வந்து நமக்கு வந்து அங்கே திருமணம் செய்ய முடியும். இதே மாதிரி கானானியர்களை திருமணம் செய்ததை வேதாகமத்தில் பல இடத்துல பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு யூதாவினுடைய சந்ததியில் கூட, யூதாவினுடைய பிள்ளைகளில் கூட கானானிய பெண்களை திருமணம் செய்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ பல இடங்களில் அவர்கள் வந்து இந்த இனங்களோடு கலந்துருக்கிறாங்க, இந்த மக்களோடு கலந்துருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் தொடர்ச்சியாக இஸ்ரவேலர்களாக அந்த பழக்க வழக்கங்களுக்குள்ளே வாழ்ந்துருக்கிறாங்க, தொடர்ச்சி. அப்போ அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போது ஏதோமியர்கள் சொல்லப்போனால் ஏசா ஏத்தியர்களிலிருந்து திருமணம் செய்து, ஆனால் அவர்கள் ஏதோமியர்களாகவே வாழ்ந்து அவர்கள் தங்களுடைய இனமாகவே இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி இஸ்ரவேலர்கள் ஏத்தியர்களை திருமணம் செய்து கானானியர்களை திருமணம் செய்து, ஆனால் அவர்கள் தங்களை இஸ்ரவேலர்களாகவே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இங்கே வந்து ஜாதியாக இல்லை, இவர்கள் இனக்குழுக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்மளால் தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்போ இந்த ஏத்திய இனத்தை போல இன்னும் பல இனங்கள், போன இதில் நம்ம படித்தோம், கானானியர்களை பார்த்தோம். கானானியர்கள் மொத்தமாக பார்க்கும்போது எரிகோவை பற்றி நம்ம படித்தோம். முதல்ல கண்டுபிடிச்சவங்க என்ன சொன்னாங்க, எரிகோ இவ்வளோ பெரிய நகரமே இல்லை, சும்மா சின்னதாக இருந்திருக்கும், இவங்க பெருசாக சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எரிகோவனுடைய அந்த கட்டுமானத்தை கண்டுபிடிக்கும் போது மிகப்பெரிய கோட்டை மதில் சுவர் இருந்திருக்கிறது. இங்கே வந்து ஏதோ தீயில கருகி இருக்குது, ஏதோ விழுந்து போயிருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இது எப்படியோ ஒரு திடீர்னு வந்து ஒரு 13ஆம் நூற்றாண்டில் ஏதோ ஒரு பிரச்சனைனால இந்த இது வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து பெரிய பில்டிங் இடிக்கணும்னா வெடியை வச்சுட்டு தூரம் அந்த பக்கத்தே கார்டன் பண்ணிடுறாங்க, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. டக்கு அப்படி சினிமாவில் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்குறப்ப டிவியில் பார்க்குறப்ப அப்படி சரிஞ்சு ஃபுல்லாக விழுகுது. அது மாதிரி ஒரு மிராக்கில் அன்னைக்கு நடந்திருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பைபிள் வந்து தெளிவுபடுத்துது, உள்ளுக்குள்ளே அவங்க வந்து எதெல்லாம் அந்த பட்டணத்துக்குள்ளேருந்து என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு பைபிள் என்ன சொல்லுதோ அதுக்கு ஒத்தது தான் இன்னைக்கு வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதை உறுதிப்படுத்துகிறாங்க. பைபிள் எரிகோவை குறித்து என்ன சொல்லிச்சோ, சுவரனுடைய மேலே வந்து சாளரத்தில் இவ குடியிருந்தாள், ராகாப் குடியிருந்தாள் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது மதில் சுவனுடைய பக்கத்தில் வந்து குடியிருந்தாள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது அந்த அளவுக்கு மிகப்பெரிய மதில் சுவர்களை கொண்ட ஒரு பெரிய நகரம் தான் எரிகோ. அது இன்றைக்கி வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமல்ல, தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கி எரிகோவினுடைய எச்சங்கள் மூலமாக எல்லாவற்றையும் நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த எரிகோ இப்படிப்பட்ட ஒரு நகரமாக இருந்திருக்கு. 13ஆம் நூற்றாண்டில் இந்த நகரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அவங்க கண்டுபிடிக்கிறது. ஆல்மோஸ்ட் பைபிளுடைய காலம் வந்து யோசுவாவுடைய காலம் வந்து 13-14ஆம் நூற்றாண்டு தான். 1400ஆவது வருஷம் மோசே 400-450, யோசுவாவுடைய காலம் வந்து ஏறக்குறைய 400, 1300லேருந்து 400. இன்றைக்கி எரிகோ வீழ்ச்சி அடைந்த காலம் அப்படின்னு தொல்பொருள் ஆய்வாளருடைய கண்டுபிடிப்பு 1300 to 1400, ஏறக்குறைய சமகாலத்தை எட்டி விட்டாங்க. அப்போது இன்றைக்கி தொல்லியல் ஆய்வு அப்படிங்கிறது எவ்வளவு நுணுக்கமாக வேதாகம சத்தியங்கள் அற்புதமாக தேவன் எரிகோவை அந்த கானானிய பட்டணத்தை பிடிப்பதற்கு உதவி செய்தார் அப்படிங்கிறத இன்றைக்கு ஆய்வாளர்கள் அதை நிரூபித்து கொண்டு வராங்க. முதல்ல வந்து இப்படியெல்லாம் இல்லை, இப்படி ஒரு நகரமே இல்லை, நாங்கள் அப்புறம் நகரத்தை கண்டுபிடிச்சாச்சு, இந்த நகரம் அவ்வளோ பெரிய நகரமும் அவ்வளோ பெரிய கோட்டையாக இருந்திருக்காது நாங்கள், ஆனால் இன்றைக்கி கோட்டையினுடைய எச்சங்களை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கோட்டையாக இருந்திருக்கு அப்படின்றாங்க. அந்த கோட்டை விழுந்திருக்கு, இது வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கு, இந்த நாகரிகம், இந்த மக்கள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரியல, திடீரென்று இந்த மக்கள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது வந்து ஏறக்குறைய ஒரு 13லேருந்து 14ஆம் நூற்றாண்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கே வந்து நிற்கிது இது? திடீரென்று அந்த மக்கள் எப்போ வீழ்ச்சி அடைந்தார்கள் அப்படின்னா அந்த வரலாற்றை நீங்கள் வேதாகமத்தில் தான் படிக்கணும். வேதாகமம் தான் சொல்லுகிறது அந்த மக்கள் வீழ்ச்சி அடைந்தார்கள், திடீரென்று கடவுளுடைய காரியங்களுக்கு எதிர்த்து நின்றார்கள். கடவுளுடைய மக்களுக்கு எதிர்த்து நின்ற போது அந்த நகரம் வீழ்ச்சி அடைந்து அது இஸ்ரவேலர்களுக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்டது. அந்த எரிகோ பகுதிக்கு இயேசு கிறிஸ்து போகும்போது தான் அந்த இடத்துல சகை என்கிற ஒரு மனிதன் வந்து எரிகோவுக்கு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் வந்து அத்திமரத்தின் மேலே, காட்டு அத்திமரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்துருந்தான் அப்படிங்கிற விஷயங்களை படிக்கிறோம். அப்போ அந்த இந்த ஜெரிகோங்கிற எரிகோ பட்டணம் அப்படிங்கிறது இன்றைக்கும் இருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான பட்டணம். வேதாகமம் சத்தியம் என்பதை தொல்லியல் ஆய்வுகள் தொடர்ச்சியாக நிரூபித்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. நேயர்களே,
வேதாகமத்தில் உள்ள நபர்கள் பட்டணங்கள் மட்டுமல்லாமல் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறபடியே அந்த ஊர்களின் அமைப்பாகட்டும் அங்கு நடந்த சம்பவங்களாகட்டும் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சி மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம கேட்குறப்ப எவ்வளோ பெருமையாக நமக்கு இருக்குது பார்த்தீங்களா. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்தீர்கள். சத்தியவேதம் சரித்திர வேதமே என்ற நிகழ்ச்சிக்கு அடுத்த வாரம் வரும் வரை மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.